கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அன்புக்குரியவர்களே, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒன்றான மெய் தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளுமே இந்த சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளுமே வாழ்ந்து வருகிறார், நிலைத்திருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருப்பதால், தங்கி இருப்பதால் நாம் மெய்யாகவே பாக்கியவதிகள் என்றுதான் சொல்ல முடியும். பாருங்களேன், இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எப்படிப்பட்டவராம்? தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று. இன்றைக்கு நமக்குள்ள வாழ்கிற ஆவியானோரோடு அனுதினமும் அவரை துதித்து ஆராதித்து பற்பல பாஷைகளாய் அந்நிய பாஷைகளை பேசி அதே போல வேதத்தை தியானித்து வாசித்து இப்படி பல்வேறு விதங்களில் அவரோடு இரண்டரை கலக்க அவர் நம்மோடு பேசுகிறதையும் நாம் அவரோடு பேசுகிறதையும் ஒரு தெய்வீக உறவாகவே நாம் கருதலாம். அப்படிப்பட்ட உறவுக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும் என்றும் ஆவியானவர் விரும்புகிறார். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற நல்ல காரியம் என்னன்னா, அவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பாராம். நாம் எப்பொழுதுமே கடந்த காலத்தை குறித்து கவலைப்படுவோம், நிகழ்காலத்தில் வரும் காரியங்களை பார்த்து ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம். அதே போல் எதிர்காலத்தை குறித்து ஒரு சிலருக்கு பயம் இருக்கும், ஒரு சிலருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்காலத்தை குறித்தான ஒரு பரவசமான எண்ணங்கள்லாம் இருக்கும். எப்படி நடக்குமோ, எந்த காரியத்தை இப்படி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், எப்படி முடிப்போமோ என்று பல்வேறு விதமான கேள்விகள் எழும்பும். ஆனால் பரிசுத்த ஆவியான தெய்வம் நமக்குள் இருக்கிற போது வரும் காரியங்களை அவர் அறிவிப்பாராம். ஆகவே வரும் காரியங்களை குறித்து நாம் யாரிடத்திலும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்குள்ள வாழ்கிற பரிசுத்த ஆவியானவரே போதும். அவர் திட்டமும் தெளிவுமாக வரக்கூடியதான நாட்களிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் வியாபாரத்தில், தொழிலில், படிப்பில், ஊழியத்தில் எல்லா காரியங்களையும் அவர் உங்களுக்கு அறிவிப்பார். அவர் நமக்கு அறிவிக்கிற போது அது குழப்பம் இருக்காது, சந்தேகம் இருக்காது, பயம் இருக்காது. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக நமக்கு வர நாம் மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி, சந்தோஷத்தின் மேல் சந்தோஷம் அடைவோம். ஆகவே நமக்குள்ள வாழ்கிற ஆவியானவர் வரும் காரியங்களை உங்களுக்கு அழகாக அப்படியே பிரித்து போட்டு காட்டுவார். ஆகவே படம் போட்டு காட்டுவார், தரிசனமாக காட்டுவார். இப்படி பல்வேறு விதங்களிலே வரும் காரியங்களை அறிவிப்பார். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கலங்காதீர்கள். வரும் காரியத்தை போதிக்கிற ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். இந்த நாள் மெய்யாகவே அந்த சத்தத்தை கேட்டு வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு வெற்றியின் நாளாக அமையட்டும். பரலோக பிதாவே, வரும் காரியங்களை எங்களுக்கு அறிவிப்பதற்காக எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை அனுப்பின நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துவதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவரால் பேசப்படுகிற நடத்தப்படுகிற உன்னத அனுபவங்கள் பழுகி பெருக்கட்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். எல்லாருடைய வாழ்விலும் தேவ சத்தம் கேட்டு வாழ்கிற உன்னத வாழ்வை வாழட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.